அதனால நீங்க நோ டென்ஷன். நாட்டில் நடக்கிற அக்குமத்தை 10 அவதாரம் இருக்கு. பெருமாளோட 10 அவதாரம். 10வது அவதாரம் இன்னும் எடுக்கலை. கல்கி அவதாரம் எடுப்பார் அவர். ஓகேவா? கலியுகத்தில் வந்து எடுப்பார். பெருமாளே வந்து எடுப்பார். அது நம்மளுக்கு எப்போ என்ன ஏதுன்னு தெரியாது. நம்ம வந்து மனுஷ பிறவி. அதனால வரும்போது வருவார். எப்போ செய்யணுமோ அதை நல்லா செஞ்சுட்டு போவார். ஓகேவா? அந்த கலியுகம் வந்து இப்படி தான் இருக்கும். அநியாயம் அக்கிரமம் எல்லாம் தலைவிரித்து ஆடத்தான் செய்யும். அந்த கலியுக வரதனுக்கு தெரியும் எப்பொழுது என்ன செய்ய வேண்டும் என்று. அதனால் நம்ம புலம்ப வேண்டாம். நம்ம மனுஷ பிறவி. ஓகேவா? நம்மளால் முடிஞ்ச நல்லதை செய்து கொண்டு போவோம். அவ்வளவுதான். என்ன நாரதர்? வாங்க, 3 பேர் இருக்கீங்க மக்களே. தங்கள் கருத்து என்ன கூறுங்கள். என்ன மாதிரி பசங்களுக்கு உங்களுக்கு இது பிரச்சனையா? லவ்வர்ஸ் டேலாம் நார்மல் டே தான். லவ்வர்ஸ் டேக்கு பீச்சு, தியேட்டரு, பார்க்கு பூரா அவங்க உலகம் வேற. லவ்வர்ஸ் டேக்கு வேலைக்கு போகிற எங்கள் உலகம் வேற. காதல் சிரிக்க வைப்பது போல் சிரிக்க வைக்கும், ஆனால் நிச்சயம் ஒரு நாள் அழ வைக்கும். ஹாய் அக்கோ. சிங்கிள் லைஃப் பெஸ்ட் லைஃப், ஏஜ் 23, ஜோக்கர் லைஃப். கண்டிப்பாக நீங்கள் சொல்லுவீங்க. ஆனால் இக்கரைக்கு அக்கறை பச்சை மாதிரி சிங்கிள் லைஃப்பில் ஒரு சில விஷயம் வந்து நம்மளுக்கு வந்து லைஃப் லாங்காக இருக்க முடியாது. ஓகேவா? ஆனால் மேரேஜ் லைஃபு, லவ்வர்ஸ் லைஃப்பும் வந்து ஒரு குறிப்பிட்ட காலம்தான். எல்லாமே ஒரு குறிப்பிட்ட காலம்தான். ஒவ்வொரு ஸ்டேஜ் தான். ஓகேவா? ரஜினி பாட்டு கூட வரும்ல, மனித வாழ்க்கையை 8 8ஆக பிரிச்சுக்கணும். அந்த மாதிரி 8 8ஆக பிரிச்சுக்கணும். அந்த ஒவ்வொரு ஏஜில் ஒவ்வொரு ஸ்டேஜ் வரும் நம்மளுக்கு. அந்த ஏஜ் முடிஞ்சு அடுத்தடுத்து வரும். கடைசி காலத்தில் சிங்கிளாக தான் போகிறோம். ஓகேவா? கடைசி காலத்தில் இறந்ததுக்கப்புறம் யாரும் நம்ம கூட வரப்போகிறதில்ல. அதுதான் உண்மை. அதான் கருத்து. அதான் மித்து. அப்போது ஹரியும் சிவனும் ஒன்று அப்படின்னா எனக்கு எல்லாம் ஒன்றும் தெரியாது. அப்போ என்னோட வாயில மண்ணா அக்கா? இல்லை சொல்கிறாங்க. அதாவது ஒரு சண்டையே வந்திருக்கு. வைணவர் சைவர் அப்படின்னா சைவர் வந்து சிவனை கும்பிட்றவங்க, வைணவர் வந்து பெருமாளை கும்பிட்றவங்க. இந்த தசாவதாரம் படம் பார்த்தீங்களா? உளறேன். தசாவதாரம் படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கருத்து புரியும். அந்த படம் அதுதான் மெயினாக பேஸ் வச்சு எடுத்துருக்காங்க. அதில் கல்லை மட்டும் கண்டால் சாங் பார்த்துருக்கீங்களா? அதுதான். இப்போ சிதம்பரத்துக்கு போனீங்கன்னா 2 சாமியுமே இருப்பாங்க. சிவனும் இருப்பார், நடராஜரும் இருப்பாங்க. ஓகே, இது சிவனும் இருப்பாங்க. சிவன் வந்து நடராஜராக இருப்பார். பெருமாள் வந்து பள்ளி கொண்டவராக இருப்பாங்க. ஆனால் இப்போ பெருமாளோட தங்கையை தான் சிவனுக்கு கல்யாணம் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஆனால் நம்ம தான் வந்து பாகப்பிரிவினை பிரிச்சுக்கிட்டு நம்ம வைணவரை கும்பிடுறோம், சைவரை கும்பிடுறோம்னு அடிச்சுக்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஒருத்தர் வந்து சொன்னாராம், நான் சிவனை தான் கும்பிடுவேன். ஒருத்தர் வந்து சொன்னாராம், நான் வந்து பெருமாளை தான் கும்பிடுவேன், ஹரியை தான் கும்பிடுவேன். கண்ணை கட்டி விட்டாங்களாம் 2 பேருக்கும். கண்ணை கட்டி விடையில இந்த ஹரியை தான் கும்பிடுவேன்னு சொன்னார் இல்லையா, அவர் வந்து தடவி பார்த்தாராம். தடவி பார்க்கும்போது அவர் வந்து பெருமாளை தான் தடவி பார்த்தாராம். தடவி பார்க்கும்போது இடுப்பில் வந்து புலித்தோல் இருந்ததுதான், கழுத்தில் வந்து நாகம் இருந்ததுதான். அப்போ அவர் வந்து நான் ஹரியை தான் கும்பிடுவேன்னு சொன்னவருக்கு தடவி பார்க்கும்போது சிவனா தெரிஞ்சிருக்காரு. தடவி பார்க்கும்போது அது மாதிரி தான் கதை. ஓகேவா? அப்போ 2 பேருமே ஒன்று தான். நீங்கள் ஏன் அடிச்சுக்கிறீங்கன்னு சொல்ல வராங்க. நம்ம தான் மனுஷங்க பாகப்பிரிவினை உண்டு பண்ணி எல்லாத்தையும் வந்து இது பண்ணி பிரித்து அடிச்சுக்கிறோம். தெய்வம் ஒன்று தான். ஆமாம், ஒவ்வொரு தெய்வமும் ஒவ்வொரு இதுக்கு பிரித்து வச்சுருக்காங்க. செல்வத்துக்கு ஒன்று வந்து, குழந்தைக்கு ஒன்று வந்து, படிப்புக்கு ஒன்று வந்து, அந்த மாதிரி ஒன்று சொல்லுவாங்க. கஜலட்சுமி அந்த மாதிரி சொல்கிறாங்க இல்லையா, அஷ்டலட்சுமி அந்த மாதிரி. இப்போ சரஸ்வதி இது வந்து கல்விக்கு, மகாலட்சுமி வந்து செல்வத்துக்கு, சக்திக்கு வந்து பார்வதி தேவி அந்த மாதிரி.